நமஸ்காரம். சாய் பக்தருக்கு இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சாய் பக்தர்களும் சாய்வதற்காக உடல் ஆரோக்கியம் நீ ஆய்வுகள் செல்வ எல்லா சாய்வுகளை ஏற்றுள்ளோம். அதே போல இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள். இன்னைக்கு கணக்கு கரெக்டா ஆயுத பூஜை 9 நாள் வரும். அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி, பாபாவோட 10வது நாள் விஜயதசமி, பாபாவோட சமாதி நாள். இந்த 9 நாளும் சாயோட ராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கர நம்மளோட அபிராயம் ஓமம் விருதுசரமா நடைபெற போகுது. இன்னைக்கு தொடர்கால சாயோட ரொம்ப நிறைவா நடந்தது. நீங்க எல்லாரும் கலந்துங்க. உங்களோட எல்லாரோட வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியம், மனசு சந்தோஷம், நீராய் நிறை செல்வம் பெற்று குழந்தைகளோட குடும்பத்தோட சந்தோஷம் வாழ எல்லாரும் தாய் அம்மனை துணை. நம்ம கோயில நவராத்திரி திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்து வருது. ஒவ்வொரு வருஷமும் அதாவது அந்த நவராத்திரி திருவிழா தான் பாபா தத்துவமா எப்படி உட்கார்ந்து இருக்காரோ அது போல காட்சி கொடுத்தாரு. இந்த நவராத்திரி திருவிழா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனுக்கு கோமணத்தை போகுது. மாலையில மணி 6:30 மணிலிருந்து, அதாவது ஆரத்தி முடிஞ்ச உடனே 6:30 மணிலிருந்து 8 மணி கிட்டத்தட்ட 1 ஹவர் யாகம் நடக்கும். யாகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதனால நீங்க அத்தனை பேரும் வந்து கலந்துங்க. அதாவது யாகத்தை நீங்க உட்கார்ந்து கடவுளையும் உட்கார்ந்து வரல, அதாவது கடவுளையும் உட்கார்ந்து கட்டணம் செலுத்தி உட்காரணும். அதுல முழு சுத்தாக்கி அது பயமில்லை. நீங்க வந்து கூட வந்து கலந்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த யாகத்தை வந்து நீங்க கூட வந்து கலந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் வந்துருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அம்மனோட வேலையும் சாயோட வேலையும் உங்களுக்கு பாக்கு பழம் காய்ப்பிட்டு மஞ்சள் குங்குமம் மலையெல்லாம் அம்மன் கொடுப்பாங்க. அதாவது சுமமே கலந்துகளுக்கு அதை கண்டிப்பாக பாக்கி அவசியம். அதனால நீங்க அத்தனை பேர் வந்து காலத்துல தினமும் நடக்குது, தினமும் கொடுப்பாங்க, தினமும் வாங்கிங்க. கடைசி நாளான அதாவது 9 நாள் யாருடைய கடைசி நாளான விஜயதசமி அன்னைக்கு பாபாவோட சமாதி நாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் விசேஷம் தான். காலையில 7 மணிக்கு அபிஷேகம். அபிஷேகம் எப்படின்னா 1 வகையான அபிஷேகம் அம்மனுக்கும் பாபாவுக்கும் இருக்கும். இந்த கலசம் 27வது பிரதான கலசம் வச்சிருக்கல, இந்த கலசம் வந்து அம்மனுக்கு பாபாவுக்கு நந்திக்கு பிள்ளையாருக்கு எல்லாருக்கும் மேல் கலசம் உட்பட ஒரு கும்பாபிஷேகம் எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு நடக்குது. ஒற்றை இது நடக்குது. அதனால இந்த நிகழ்வுல கண்டிப்பா வந்து காலையில் 7 மணிக்கு முடிஞ்ச உடனே அதெல்லாம் ஆரத்தி, அது முடிஞ்ச உடனே 8 மணிக்கு காலையில் அன்னதானம், 8 மணிக்கு மதிய அன்னதானம், இரவு அன்னதானம், 3 வேளையும் அன்னைக்கு அன்னதானம். அதாவது 8 மணிக்கு அன்னதானம் முடிஞ்ச உடனே 10 மணிக்கு 12 பாலசரணி அவர்கள் கச்சேரி இருக்குது. அதாவது ஒரு 5 நாள் இருக்காரு, அவங்க சேர்ந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. போன வருஷம் வந்து வேலைக்கான நாட்கள் வளர்ந்து விஜயதசமி பண்ண 3 நாள் ஒரு நாள் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்போ கேட்டனால சாய் குழந்தைய நல்லா பண்ணுது, அடுத்த வருஷம் விஜயதசமிக்கு பாபாவை மிஸ் பண்ணிக்கலாமான்னு. ஏன்னா படிக்கிற குழந்தைக்கு எப்படி வாழ்க்கை இல்லை, பாபாவோட அனுமதி இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம்னு சொல்லி சொன்னாரு. அதே போல பாபா அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் அவங்க பண்றாங்க. அதாவது குழந்தையா இருந்து எப்படி பண்ணு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சு பண்ணுது. இதுல சந்தேகம் இல்லை. பாபா குடிச்சது ஒண்ணு அன்னதானம், இன்னொரு பஜனை. பாபாவுக்கு பஜனை முடியாது. அதனால நீங்க வந்து கட்டுக்கலை மாதிரி தாழ்வாக்கலாம். அதுக்கடுத்து 12 மணிக்கு ஆரத்தி, கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரத்தி தொடங்கிடும். காரணம் 12 மணிக்கு ஆரத்தி, அதை வந்து மாவட்ட நம்ம 12 தான் சாப்பிடுறோம். அன்னைக்கு 12 மணிக்கு சாப்பிடுறோம். காரணம் நம்ம சேவா மட்டும் தான் மரியாதை பண்ணுறோம். வருஷம் முழுக்க சாய்வாய் அம்மன் ரொம்ப சிறப்பான சேவை செய்யறாங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது எவ்வளவு பண்ண முடியும் அது ஈடு கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பான நிறைவான சேவை செய்யறதுக்கு நம்ம கோவில் சார்பில் சாய்வாயால மரியாதை பண்ணுறோம். அந்த நிகழ்வு 1 மணிக்கு முடிச்சிடும். 1 மணி தான் முடிஞ்ச உடனே 1 மணிக்கு அன்னதானம். 1 மணிக்கு அன்னதானம் முடிஞ்ச உடனே 2 to 18 மணி 18 நிமிஷத்துக்கு பாபாவோட சமாதி நேரம். அதாவது பாபா அப்படின்னா சமாதி அப்படின்றனால அந்த நேரமும் 2 மணி 18 நிமிஷம். அந்த நேரத்துல கீழே சமாதி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அங்க 107 அகங்கள் வச்சிருக்கோம். 107 அகங்களுக்கும் உங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நம்புங்க.
அதாவது எல்லாரும் ஏற்ற வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரும் அந்த கலந்து வேற ஒவ்வொருத்தரும் ஒரு தீபத்தை ஏற்றாங்க. அந்த நிகழ்வு ஏற்றி முடிச்ச உடனே எல்லா கையிலும் புஷ்பம் கொடுப்பாங்க. அந்த புஷ்பத்தை நீங்க உங்க மனசால பாபாவுக்கு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு அதை புஷ்பார்ப்பணம் பண்ணுங்க. அப்படி பண்ற பட்சத்துக்கு நம்ம வேண்டும் கண்டிப்பா வேண்டும். நம்ம அதாவது பாபாவோட வாசகம் என்னன்னா நம்பிக்கை பொறுமை. பொறுமையோட நம்ம எந்த விஷயத்தை செய்தாலும் நம்ம கூட பாபா இருக்காங்க. அதுக்கடுத்து 4 மணிக்கு நீலாந்திரி இசைப்பள்ளி புஷ்பார்த்து ஆடக்கலை குருஜி சசிமாலினி நாட்டியப்பாடி சென்னை அரண்மனை மாநிலம் பண்றாங்க. அவங்களோட நாட்டியம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. போன வருஷமும் கேட்டோம், அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த வருஷம் சாயோட வேலை கிடைச்சிருது. அதாவது எப்படி பாபா வந்து பதினெட்டு அதை விட ஆட்ட பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க பார்த்தாலே தெரியும். பாபா பாட்டுக்கு ஆதரவு செய்வார், அவரோட பாடல் செய்வார். ரொம்ப சந்தோஷமா புதுவாக இருப்பாரு. அதே டைம்ல கோபக்காரங்க ஒரு தவறு பண்ணா எந்த கோபப்படுவாரும் சத்தாரி பிரச்சனைக்கு தெரியும். அதனால இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து யாருக்காக வந்து 1000 ரூபாய் கட்டணும். அதுக்கடுத்து 4 மணிலிருந்து 6 மணி வரையும் குழந்தைங்களோட நாட்டிய நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே 6 மணிக்கு ஆரத்தி, 6 மணிக்கு சிற்றுண்டி, 7:30 மணிக்கு பல்லக்கு. பல்லக்குன்னா சாதாரண நினைக்காதீங்க, எல்லாரையும் சாய் சுமக்கிறார். அதாவது எல்லாரையும் சாய் சுமக்கிறார். அவர் சுமக்கிற பாக்கியத்தை அவர் கொடுக்குறாரு. அந்த பாக்கியத்தை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பு வேலைக்கிழமை நாட்கள் கிடைக்குது. மறுபடியும் இது ஒரு விசேஷ நாள் கிடைக்குது. இந்த வாய்ப்பு வந்து விசேஷ நாள்ல சாய் சேவா மையத்திற்கான வாய்ப்பு. ஆனா அன்னைக்கு நம்ம அவங்க சாய் சேவா மையத்திற்கு இல்லை. காரணம்னா அன்னைக்கு தொடர்ந்து பல்லக்கிழமை. ஏன்னா வேலைக்கிழமை வந்ததுனால அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வேற யாருக்கும் கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க எடுத்து வராங்க. எடுக்கலனாலும் நீங்க எல்லாரும் கலந்துங்க. அப்படி நீங்க எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இனிமேல் வரும் காலத்துல வேலைக்கான நாட்டுல காரணம்னா பல்லக்கு யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்க வேண்டுதல சாகி நிறைவேற்றிருக்காரு. ஒண்ணு நீங்க எடுத்த 3ஆவது வாரத்தை கண்டிப்பா நிறைவேறும். அப்படி இல்லைன்னா 9 வாரத்துக்குள்ள அப்படியெல்லாம் கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அதனால பல்லக்கு எடுக்கும் போதே சாய் நினைச்சு மனமான நினைச்சு உங்களோட வேண்டுதலுக்காக நினைச்சு பல்லக்கு கண்டிப்பா சாய் நிறைவேற்றுவார். எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அன்னைக்கு நடக்கிற நிகழ்வு ரூபாய் அந்த மாதிரி நான் வேண்டுகிறேன். அன்றைய நாள் சாயோட அது 3 நாளாக அமைப்போது அனைவரும் வந்து சாயம் வந்து மேன்மையடைவாறு நான் வேண்டுகிறேன். அன்னைக்கு காலையில் அபிஷேகம் பண்ணும்போது அந்த கலச தண்ணி எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த கலசம் வந்து யாருக்கும் நம்ம வைக்கிறது இல்லை. ஒண்ணு நிறைவா சேவை செய்யறவங்களுக்கு, இன்னொன்னு வேலைக்கான அன்னதானம் பண்ணாங்க அவங்க கொடுக்கறதுக்காக தான் அந்த கலசமே. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்காததுனால நீங்க என்ன அபிஷேகம் பண்ணும்போது அந்த தீர்த்தத்தை நீங்க கண்டிப்பா ஒரு சின்ன பாட்டில் வாங்கிக்கலாம். சாயோடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாய் நம்ம கூடவே இருக்காரு.